கலைஞர் தான் அதுல முட்டையை கொண்டு வந்து ஊட்டச்சத்து உணவா தந்தாரு. அத புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அது 2 வாரத்துக்கு போடாம வாரந்தோறும் போடுவோம்னு அது வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி கல்வி புரட்சியில் உணவு புரட்சியும் கலந்தே வந்தது. அந்த வகையில எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு கூட்டத்துல மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில அனைவரிடம் நான் வந்து மன்றாடி கோரிக்கையா வைத்தேன். வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போட வேண்டும்னு. அதுல நிதி பிரச்சனைகள் இருக்கு, நிர்வாக பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உணவை வந்து வெறும் உணவா பார்க்கல. அது உயிர் பொருள். அது வெறும் உணவுப் பொருள் கிடையாது. அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய பரிசீலனையில இந்த அதிகாரிகள் வந்து அது வந்து ஆய்வு செய்து அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால முதல் கட்டமாக அவர்களுடைய பரிசீலனைக்கு என்னுடைய இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இது கூட ஒரு இடத்துல வந்து மதிப்பிற்குரிய ஐயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா இளங்கோவன் ஐயா வந்து திமுக இளங்கோவன் ஐயா வந்து இது மாதிரிலாம் போடக்கூடாது, சைவம் சாப்பிடுற குழந்தைங்க வந்து இதை எடுத்து சாப்பிட்டுரும், சிக்கன் பிரியாணியை ஒவ்வாமை என்று சொல்கிற முதல் மனிதராக அவரைத்தான் பார்க்கிறேன். சைவம் சாப்பிடும் குழந்தைகள் சைவம் சாப்பிடட்டும், அவர்களுக்கு சத்துணவு இருக்கிறது. எங்கள் அசைவ சாப்பிடக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் 90% குழந்தைங்க சாப்பிடுங்க. ரெண்டாவது புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு குழந்தை கெட்டு போயிடுமா என்ன? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. சிக்கன் சாப்பிட்டா அவங்க வலிமை பெற முடியும், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கு மிக மிக பிடிக்கும். அதனால இதுல அரசியல்ல தயவு செய்து திணிக்காதீங்க. இதற்கு எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு. அதை ஆய்வு செய்து கட்டாயமாக நல்ல முடிவை மாண்புமிகு முதல்வர் எடுப்பார். வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, நான் வந்து சீருடையிலையும் பல மாற்றங்களை வந்து நான் கோரி இருக்கிறேன். காலங்காலமாக எங்க குழந்தைங்க ஒரே சீருடை போடுறாங்க.